SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற ஜெயலலிதாவின் கொள்கை முடிவுக்கு மாறாக கூட்டணி வைத்த மன உறுத்தல் அதிமுகவினருக்கு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு, அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் தேர்தலை கண்டு அஞ்சுவதில்லை என்றும் ரோபோ போல திமுக தேர்தலுக்கு தேர்தல் புது புது யுக்திகளை செயல்படுத்தி வருகிறது என்றும் சாடினார். வாக்காளர்களை கவர்வதற்காக பல்வேறு யுக்திகளை திமுக கையாண்டு பணத்தை வழங்குகிறது என்று கூறிய அவர், புதுக்கோட்டையில் மொய் விருந்து நடத்தியும் ஈரோடு கிழக்கில் வாக்காளர்களை அடைத்து வைத்து திமுகவினர் பணம் வழங்கினார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவின் கொள்கைக்கு மாறாக பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டோம் என்ற மன உறுத்தல் தங்களுக்கு இருப்பதாக தெரிவித்த செல்லூர் ராஜு, நடிகர் விஜய் எம்ஜிஆரை போல தாம் சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறார் என்றும் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லது என்றும் கூறினார். எங்களை பொறுத்தளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது, மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அவங்களுடைய கொள்கை ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துற ஒரு கட்சியாக இருக்கு. எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்க மத சார்பற்றவர்கள். தமிழக மக்கள் பொதுவாக மத சார்பற்றவர்களைத்தான் விரும்புவார்கள். இந்த ரோபோட் என்னன்னா அதே பரிமாறுதான். இப்ப என்னன்னா குடும்ப ஃபேமிலிங்க மொத்தம்லாம் கொடுக்குதா? அந்த மனைவி தொந்தரவே இல்லாம இருக்கின்றதுக்கு வெளிநாட்டுலாம் இப்படி ஒரு பொம்மையை வாங்கி ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அது பாட்டு சொன்னதை செய்யுது. இப்ப ஹோட்டல்லையும் அது மாதிரி திமுக தேர்தலுக்கு செல்வா, தேர்தலுக்கு புது கண்டுபிடிப்பா. இது எப்படி மக்களை ஏமாற்றி எப்படி மக்களை மயக்கி ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்றத புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. திருமங்கலம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்.